Okay friends, welcome back to the show. This is Keys Live. We care, we share, we are in it. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கான அந்த இதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டிப்ஸ் வந்து பார்த்துருந்தோம், லைக் ஹெல்த்தி டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெல்த்தி டிப்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக நம்மளை பற்றி பார்த்துட்ருக்கோம்ல, குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்களுக்கு என்ன அதிகமாக வந்து தேவைப்படும், அந்த எந்த மாதிரியான ஃபுட் வந்து அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். விட்டமின் ஏ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா விட்டமின் ஏ இருக்கிற ஃபுட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். ஸோ அது வந்து கண் பார்வையை மங்குறதுலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைக்கிறதுலேருந்து முருங்கைக்கீரை, பச்சை காய்கறிகள், வெண்ணெய், லைக் முட்டையோட மஞ்சள் கரு, ஈரல், மீன் இதெல்லாம் அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து குழந்தைக்கு வந்து வயிறு மந்தமாகவோ அஜீரணமாகவோ ஏற்படுறது வந்து ரத்த சோகை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இறைச்சி, அதாவது நிறையா நான்வெஜிடேரியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நான்வெஜிடேரியன் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து நார்மலான ஃபுட்டே வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான கீரை வகைகளாக இருக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது. அதுலேயே ஃப்ரூட்ஸில் வந்து எக்ஸ்பெஷலி ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய இந்த மாம்பழம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்ற ஃபுட் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கணும் அண்ட் எப்படியாப்பட்ட ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நம்ம பேசியிருக்கோம். ஸோ உலகத்தில் வந்து நிறைய பழமொழிகள் கூட வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க, நிறைய ஃபுட் வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் முக சுருக்கத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் வயசாகிறத தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக உங்கள் ஃபுட்டில் வந்து கேரட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாகவே வந்து தடுக்கப்பட்டுரும். அண்ட் வந்து உங்களுக்கு நிறைய முகப்பொலிவு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து பீட்ரூட் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ சரும வறட்சியை போக்குறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். கண்ணில் அதிகமாக வந்து கருவளையம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகமாக வெள்ளரி எடுத்துக்கும் பொழுது அது வந்து வெள்ளரி காய் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இதாகும். அண்ட் பொடுகை வந்து போக்குறதுக்கு எலுமிச்சை பழம் நீங்கள் அதை ட்ரிங்காகவும் எடுத்துக்கலாம். சில பேர் தலையிலையும் தேய்ச்சி குளிப்பாங்க, பட் ஒரு சில சொல்லுவாங்க தலையில் தேய்ச்சா முடி ஒயிட் முடியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பெட்டர் நீங்கள் எதுனாலுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்டேக் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்டேக் அதிகமாக எடுக்க தான் நமக்கு அவுட்புட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ரீசெண்டாக லைக் டெம்ப்ரவரியான ஒரு இதுக்காக வந்து நம்ம ஷோ ஆஃப்காக நம்மளோட பாடியை வந்து கெடுத்துக்கக்கூடாது. ஸோ நீங்கள் எதை ஒன்று எடுத்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அதை சாப்பிட்றத வந்து ஹெல்த்தியாக பாருங்கள். அண்ட் நிறைய முடிகளை வந்து நிறைய நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடும்போது அந்த நிறைய இளம் நிறைய எல்லாமே வந்து அதிகமாக போயிடும். பெட்டர் நீங்கள் வந்து கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு லாங் டைம் ப்ராசஸாக நீங்கள் வந்து பண்ணணும். எப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம்லாம் எடுத்தால் ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி ரொம்ப நாளைக்கே வந்து கருப்பாகவே தான் இருக்கும். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது நீங்கள் அதிகமாக சட்னி ஒரு மாதிரி செஞ்சு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோ ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதிகமாக வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி சேர்த்துக்கும் போது ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகும். அண்ட் புதினா முக்கியமாக நம்ம லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக லைக் நிறைய பேருக்கு அந்த பிளாக்காக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிடுமா. அண்ட் தலைமுடி கருப்பாக்கிறதுக்கு கருவேப்பிலை அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் நீங்கள் இதை விட வேறு ஏதாவது ஒன்று பெட்டராக ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதிகமான ஆரஞ்சஸ் எடுத்துக்கலாம், அந்த ஆப்பிள் எடுத்துக்கலாம். அண்ட் தோலில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு மாதுளம் பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சிஜனை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்துலேயுமே ஆக்சிஜனை இருக்கிற தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கருவேப்பிலையை வந்து ஃபுட்டில் போட்டாங்கன்னா மோஸ்ட்லி அதை எடுத்து வெளியில் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் அதிகமாக கருவேப்பிலை வந்து சாப்பிடுங்க. அண்ட் இது தவிர வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு, ஸோ அதை டெய்லி ட்ரிங்க்கில் எடுத்துக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி எப்படி அதை நான் டெய்லியும் சுகர் தானே அது வந்து நீங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் மார்னிங் ஒரு சுடு தண்ணியில் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு டெய்லி குடிக்கிறத பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முழு பழத்தை அப்படியே போட்டு தண்ணி இருக்குல்ல அதில் நல்லா கொதிக்க வச்சா அந்த தண்ணியை கூட நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம். ஸோ அது கஷ்டமாக இருந்தாலும் பண்ணுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லைல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக
அந்த இருதய குழாயில் நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு குழந்தைங்க அப்படின்னு கூட பார்க்காம நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நீங்கள் அதிகமாக என்ன பண்ணுங்கள், இதே நூல்கள் இதை எதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கப் லெமன் ஜூஸ் இருக்குல்ல, அது ஒரு கப்புக்கு இஞ்சி சாறு, ஒரு கப்புக்கு பூண்டு, ஒரு கப்புக்கு ஆப்பிள் சிடார், ஸோ அதாவது வினிகர். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா 60 மினிட்ஸ் கிட்டத்தட்ட கொதிக்க வச்சு அந்த 4 கப்பு வந்து 3 கப்பாக கிட்டத்தட்ட குறையிற அளவுக்கு சூடு ஆறணும். அதை வந்து சம அளவு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு தேனில் கலந்து நீங்கள் அதை குடிச்சிட்டே வரது மூலயமா இதனால் உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய்கள், அல்சர் அண்ட் வந்து கர்ப்பப்பை ரிலேட்டடாக இருக்கிற நோய்கள், ரத்த அழுத்தம், அப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற தேவையில்லாத பேடு ஃபேட், ஓகேவா. ஸோ அது இல்லாமல் சர்க்கரை நோயிலேருந்து, ஆஸ்துமாலேருந்து, அண்ட் முக்கியமாக வந்து எக்ஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் லைக் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், மூட்டு வலி, உடல் வலி, இந்த மாதிரிலாம் குறையும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எதையுமே வந்து நீங்கள் இயற்கையாக வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு குட் இன் யுவர் பாடி. ஓகே. ஸோ நீங்கள் எதை வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி சொல்லலாம், லைக் நீங்கள் வந்து எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து அதை இது பண்ண முடியாது. அண்ட் கேழ்வரகு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ராகி. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய ஃபுட் நீங்கள் வந்து ராகினாலே அது களி கிண்டுவாங்க, எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ராகியில் வந்து நீங்கள் புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பெட்டர் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ராகியில் வந்து பண்ணலாம். லைக் சாக்கோஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், எவ்வளவோ இருக்குது ராகியில். ஸோ நீங்கள் அதை வந்து அதிகமாக சமைச்சு சாப்பிட்றது மூலியமாகவும், அண்ட் எள்ளு உருண்டை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. எள்ளு அப்புறம் இதெல்லாமே வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்மளோட பாடி போன்ஸ் வந்து ரொம்ப இதுவாக வந்து மாறிடும், வலுவாக மாறிடும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பப்பாளி, பீன்ஸ், பாதாம் பருப்பு, முந்திரி, நட்ஸு, பிரண்டை வந்து ஈவன் குழந்தைங்களுக்கு வந்து அடிபட்டிருந்தனாலே நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து பிரண்டை துவையல் கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும் அப்படின்னா உடனே சரியாயிடும், ஏன்னா வளர்கிற பிள்ளைங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அண்ட் கீரைகளுமே அடிக்கடி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிறதுனால எலும்புகள் வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காஃபி குடிக்கிறோம். நமக்கு காஃபி அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ காஃபி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, தீமைகள் இருக்குது, போத் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. காஃபி வந்து உடல் உறுப்புகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோட நமக்கு வந்து ஒரு ஆற்றலையுமே வந்து கொடுக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது இதே நோய், பக்கவாதம், மாரடைப்பு இந்த மாதிரிலாம் வராமல் பாதுகாக்குது. பெட்டர் நீங்கள் எந்த மாதிரி காஃபி குடிக்கணும் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி கொடுப்பாங்கல்ல, இந்த பெரிய பிராண்டட் காஃபீஸ்லாம் இல்லாமல் பவுடர் பண்ணி குடிக்கிற காஃபீஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அண்ட் அதையும் மீறி நீங்கள் ஒரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தூக்கமின்மையும் பதற்றத்தையும் அது ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டெய்லியும் இவங்க இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், லைக் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் நீங்கள் உங்களோட லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஃபுட்டில் வந்து எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு வரும். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் ஒரு சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆயில் ஃபுட்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு ஃபுட் லைக் நான் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு கீரையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, காயெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் எதெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அண்ட் இதுதான் வந்து இந்த ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு டேயில் அகெயின் ஒரு பியூட்டிஃபுல்லான டைமிங்கில் நம்ம மீட் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி ஒரு நாள் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னுமே பேசலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் கேசி லைஃப். பி கேர், வி ஷேர், யோர் அண்ட்